ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, உங்களுக்கு எத்தனை வருஷமாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருந்தாலும் சரி, இயற்கையான முறையிலேயே ட்வின் பேபிஸ் கூட, அதாவது ரெட்டை குழந்தைகள் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக 3 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ட்வின்ஸு தான் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கவும் செஞ்சுருக்கு. நம்மளுக்கு அது கமெண்ட்டும் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகி நீங்கள் எத்தனை வருஷமாக குழந்தை தள்ளி போயிட்டே இருந்தாலும் இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு நம்ம எதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், எந்த 2 டிப்ஸை நம்ம தொடர்ந்து 3 மாதங்கள் ஃபாலோ பண்ணுனா நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். அப்படி கருத்தரிக்க ட்ரை பண்ணும்போது அது ட்வின்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஒரு சிஸ்டர் முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ட்வின் பேபிஸ் ஃபார்ம் ஆனதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு ப்ரூஃபாக நான் வைக்க போகிறேன். மற்றபடி இது மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது, அது நான் தனியாக போடுவேன். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல நிறைய வீடியோஸில், அது ஒரு செட் ஆஃப் டிப்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். இதில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோ வாட்டர். இந்த க்ளோ வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோ போட்டோம், ஆனால் அந்த வீடியோ போட்டதிலிருந்து நிறைய சகோதரிகள் இந்த க்ளோ வாட்டர் மட்டுமே ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. இது அவ்வளோ தூரம் ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு டிப்பு. இது பார்த்திங்கன்னா நிறைய முறையில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுது. ஆக்சுவலாக நம்ம போட்டிருந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்த க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது ஓவுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது கருமுட்டை ப்ராப்பராக வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 கருமுட்டை கூட உருவாகி ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட இந்த க்ளோ வாட்டர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது 100% உண்மை. நிறைய சகோதரிகளுக்கு இந்த மாதிரி க்ளோ வாட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த க்ளோ வாட்டர் இந்த மாதிரி கருமுட்டை வெடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கருமுட்டையோட வளர்ச்சிக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரியாகும். பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் சரியாகும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்குது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் பீரியட்ஸ் வரப்போ நீங்கள் ரொம்ப அந்த PMS அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், இது பார்த்திங்கன்னா உங்களோட டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணும், உங்களுக்கு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு வேறு எந்த விதமான கேன்சர் அந்த மாதிரியெல்லாம் வர்றதை தடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ஓவுலேஷன் வரைக்குமாவது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 3 மாதம் தொடர்ந்து இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த க்ளோ வாட்டரை என்னென்ன வகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ளோ வாட்டர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது காலையில் ஈவினிங் அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்கேஸ் உங்களால் அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மொத்தமாக க்ளோவை லைட்டாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் இது ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை போட்டு, இப்போ எப்படி நம்ம ஒரு க்ரீன் டீ போடுறோம், இல்லைனா ஒரு பிளாக் காஃபி போடுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பட்டை டீ போடுறோம், அந்த மாதிரி டீ போடுறப்ப எப்படி போடுவோமோ அது மாதிரி இதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணி, அதில் உங்களுக்கு ஒரு வேளை அப்படியே குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
ஒரு ஸ்பூன் ஆற வச்சு நீங்கள் வந்து ஹனியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா வெறும் க்ளோவையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல தண்ணியில் தளன்னு கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க விட்டு எப்படி நம்ம டீ போடுவோமோ அந்த மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகி அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகி இறங்கின உடனே நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ இதில் நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் எப்படி எடுத்தாலுமே இந்த க்ளோ வாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சர்ப்ரைசிங் டிப்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிறது எள்ளுனாலே இப்போயுமே நிறைய சகோதரிகளுக்கு என்ன அப்படின்னாலே எள்ளு எடுத்தாலே அது வந்து பீரியட்ஸ் ஆகிடும். பீரியட்ஸ் தள்ளி போகிறவங்க பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்காக தான் எள்ளு சாப்பிடுவாங்க. கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க எள்ளு சாப்பிடக்கூடாது, கர்ப்பமானவங்க எள்ளு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாமே நினைக்கிறாங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த எள்ளு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த எள்ளுக்கு இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் உங்களோட கருப்பை வந்து நல்லா வலுவாகிறதுக்கும் இதில் வந்து நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்லேருந்து ஒமேகா 3லேருந்து நிறைய சத்துக்கள் வந்து இதில் அடங்கி இருக்குது. இது வந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த எள்ளு மட்டுமே ரெகுலராக டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டையோட குவாலிட்டி, உங்களோட கர்ப்பப்பை பலப்படும். நீங்கள் சீக்கிரமாக இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வெறும் எள்ளு மட்டுமே சாப்பிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து கன்சீவ் ஆனவங்க நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எள்ளை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் ரெகுலராக எடுத்துடணும். அது வெள்ளை எள்ளாக இருக்கலாம், கருப்பு எள்ளாக இருக்கலாம், இல்லை ப்ரௌன் எள்ளாக இருக்கலாம். ஏன்னா எள்ளில் வந்து 3 வகை இருக்குது. ஸோ நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கர்ப்பப்பைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டிப்ஸையுமே நீங்கள் நம்பிக்கையோட ஒரு 3 மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எள்ளு வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வாங்க, நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதோட இதையும் நம்ம வந்து ப்ரூஃபாக பார்த்துடலாம். இதில் பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்க வந்து 4 months ட்வின் பேபிஸ் கன்சீவ் ஆகியிருக்காங்களாம். நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி அதை என்னென்னு படித்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்க வந்து 5 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருந்தும் அவங்க வந்து 2 டிப்ஸ், இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணதன் மூலமாக இன்றைக்கி ட்வின் பேபிஸுக்கு கன்சீவ் ஆகியிருக்கிறதா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டிப்ஸும் இப்போ நம்ம சொன்னது தான். க்ளோ வாட்டரும் எள்ளும் டெய்லியும் எடுத்திருக்காங்க. 3 months எடுத்திருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.